வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் ரவா கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பேனில் நெய் விட்டு நெய் நல்லா காஞ்சிச்சு. முந்திரி திராட்சை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். கிரேப்ஸ் போட்டுக்கிறேன். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். 1 கப் ரவை எடுத்துருக்கோம். 2 கப்பு தண்ணி ஊற்ற போகிறோம். இப்போது இடித்து வச்சுருக்க ஏலக்காவை சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பித்தோடனே இதில் கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ வறுத்து வச்சுருக்க ரவையை சேர்த்துப்போம். 1 கப்பு ரவை சேர்த்து ரவையை நல்லா வேக வச்சுக்கலாம். ரவை நல்லா வெந்துடுச்சு. இந்த மாதிரி பேனில் ஒட்டாத மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போது 1 கப்பு ரவைக்கு நான் 3/4 கப்பு சர்க்கரை சேர்க்குறேன். உங்களுக்கு சுகர் அதிகமாக வேணும்னா நீங்கள் 1 கப் கூட சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்தோடனே கொஞ்சம் மெல்ட் ஆகும். ரவை சர்க்கரைலாம் சேர்ந்து நல்லாவே வெந்தாச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட ரவா கேசரி சூப்பராக தயாராகிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட ரவா கேசரி தயாராகிடுச்சு. நீங்களும் இது போல் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ.